ஜென்மத்துக்கு கூடாது மாலை தனி போட்டுக்கிற மாதிரி நீ அட எத்தாது போடுவா அது கட்டணும் நான் வாங்கின கண்ணை கொடுக்காத வச்சுட்டு போய் ராஜா பண்ணிட்டு 10,000 வாங்கி யாராவா மெட்ராஸ் தூக்கி போயிட்டான் மாலை எங்க வந்துச்சுன்னு கேட்டியா புத்தி வண்டி எடுத்துட்டு வந்தேன் வண்டி எடுத்துட்டு வந்தேன் யாரா வில்வாதி வந்தேன் வில்வாதி விட்டு தாண்டின உடனே அந்த செய்யாதுக்கு அந்த ஆத்துக்கு மேல ஒரு சுடுகாடு இருக்குது ஆமா எவனோ பணம் வச்சுட்டு இருக்கிறான் லட்சம் வந்து எவனோ மாலை எடுத்துக்கிட்டு இந்த புது மாலை 300 ரூபாய் மாலை கம்மியாட்டி இந்த உருத்து மேல போட்டுக்கிறானு அப்படியே எடுத்தா இந்த மாலையை மகாராஜா கிட்ட போட்டு எதனா வாங்கி போலான்னு வந்துக்கிறேன் ஆமா போட்டு நல்லா போரு துண்டு கட்டிக்கிறான் பாரு சாவு மாலை போடுறான் ஐயோ நீ யாரு இன்னாலு நீ எனக்கு தெரியும் வந்திருக்கும் அரசன் யார் என்ற விளக்கம் என்னதானே தெரியும் என்னதான் தெரியும் இல்ல தெரியாது எனக்கு என்ன தெரியும் நான் கூப்பிட்டு வரேன் சொன்னதான் தெரியும் அங்கம் அருமை சமந்தி கமலம் ஒட்டியம் கலசம் உச்சரம் புலித்தம் கேடயம் ஒட்டியம் மகாடம் மலம் மாந்திரிகம் அங்க மங்காள விடப்பம் 56 அப்படி சொல்லக்கூடிய அவனி 56 தேசத்திலே ஒரு தேசமாய் விளங்கக்கூடிய மத்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் பெயரோ சல்லிய மகாராஜன் சல்லிய மகாராஜன் ரோட்டை போட சொல்றாங்க யூனிட் கடைகளுக்கு கொடுக்குறீங்களா அப்படியே கான்ட்ராக்டா பேசி ஜல்லி போடுறவங்க வந்துக்கிறீங்க நான் ஜல்லி போடுறேன் சும்மா அடிக்காத அடிக்கிற போட்டு படைத்தவன் கம்யூனிட்டி பாடுறானு கூறானு அவனுக்கு அந்த புத்தி தான் வரும் இந்த நாட்டுக்கு அரசன் சல்லிய மகாராஜன் ஐயோ வேறுமா பேசுற பன்னாடி ஆடி வாங்கின்னு நல்ல பாலி போய் வருவாருங்கடப்பா அது என்ன நடக்காது தம்பி முத்து ரத்தினம் மாணிக்கம் கோவேதகம் சொல்லக்கூடிய 9 நவரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கிரிமா மணிமடத்தை சிறுமியில் தாங்கி ஆட்சி செய்து வருகின்றேன். என்னத்துக்கு வந்துக்கிறாரு சொல்லு. அது சொன்னா
இந்த மண்ணின் காரணமாக பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பத்தமெட்ட பயிற்ற சண்டை உண்டது. ஆமா. ஆனால் இன்றைக்கு 17 நாள் சண்டை. ஆனால் கண்ணனை பார்க்க வேண்டும், தேர்வட்ட வேண்டும். புறப்படலாம். மாமா ஜல்லி மாமா வந்துட்டாரா? அவர் எப்போ சேர்ல ஏறி நிக்கிறார் தெரியுமா? மருமகன் பார்க்கணும்னாரு. பார்க்க வேண்டும். எதிர்பார்க்கிறார் மாமனை. ஹோட்டல் பூரி உனக்கு தாண்டி வந்தான். சொன்ன பாரு, நான் வேற பறக்க முடியாது. முருகனையால் பாண்டவரை நீ கொள்ளுவாயா? பாஞ்சாலிக்காக வில்லை வளைந்ததா வில் இல்லாத வீரா இல்லையா? இப்பயே கொஞ்சம் வீரா பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலிக்கு சுயவரம் வைத்தார்கள். ஆமா, அந்த சுயவரத்திலே அவனை 55 நாட்டு அரசர்கள் வந்தார்கள். நானும் போனேன்.
அதான் சுயவரத்தில் முறையினா தலைவனாக முறையாக வேண்டாம். வளைத்தால் பொண்ணு ஏன்னா புண்ணாகி விடுமா? நீ சென்றாய் வளைந்ததாக பாண்டவர் நீ கொண்டு ஒரு பாஞ்சாலி உனக்கு நான் தான் ஓனன்னு. பொண்ணு முறையா இப்போ பாஞ்சால நாட்டிலே சுயவரத்துல நாங்க வில்லு வேலைக்கு முடியாத வெறியான போல மண்ணக்க வந்து உண்மைதான். கேட்டா ஒரு வேலை அந்த வில்லை வளர்த்து நாம் பண்ணிய கட்டி முறை என்பதே கிடையாது. இல்லை யார் விளைக்கின்றார்களோ அவருக்கு தான் பொண்ணு. முறையினா தாய் நாம முருகனையால் பாண்டவர் கொள்ளுவாயா? இது வரைக்கும் அவனை எப்படி பார்த்தேன்? பெரியவன் அவனுக்கு என்ன வேலை? ஒரு 2 பேரும் நம்பி சண்டை வச்சு மாதிரி என் புத்தி சேர்ப்பாரு. பாண்டவரை ஒரு கடையால் போல் வேண்டும் தெரிவிக்கின்றார்கள். சேர் ஓட்டுற வேலை. ஏறு ஓட்டுறோம், தேர மட்டும் தான் ஓட்டணும். இந்த குடி தேர ஓட்டக்கூடியவன். இப்போ வில்லாளியை பார்த்துன்னா சொல்லலாம். நீ எங்கன்னா பாட்டிக்கா நீ சொல்ற திசையில ஓட்டணும். அதானே? சரி துரியோதனா, உனக்காக மனம் பொறுத்தேன். இந்த நாட்டை நீ ஆள வேண்டும், மணிமுடி தரிக்க வேண்டும். அதனால் ஆனால் ஒன்று, ஆனால் ஒண்ணு அவன் 2 ரதத்திலே இருந்து நான் சொல்வதை வாழ்ந்தான் அந்த வானத்தை பூட்ட வேண்டும். இந்த நாவுக்கம் இந்த மார்பகம் குறி வைக்க வேண்டும். அப்படி வைக்கவில்லை என்றால் தேரை விட்டு இறங்கி சென்று விடுவேன்.
அதெல்லாம் வேண்டாம் மாமா. அவன் எப்படி தெரியுமா ரதம் ஓட்டணும்? என்னுடைய கால் பெருவிரல் இருக்கிறது பாத்தியா, பெருவிரல், ஆமா. அந்த காலுக்கும் அந்த இந்த மோதிர விரல் இருக்குது பாரு, கால் விரல்ல, அந்த ரெண்டுத்தையும் போட்டு வலது பக்கம் மொத்தம் தான் வலது கால் பிடிச்சி திருவேன், அந்த பக்கம் தான் கடிவாளத்தை பிடிச்சி செய்யணும், இடது பக்கம் போனா இடது கால் பிடிச்சி திருவேன். அப்படின்னா சம்மதம் வந்தா அந்த நாட்டை நீ ஆள வேண்டும். அந்த படிபடவே திருவாதிரை சேனாதிபதி பட்டம் பெற்று கர்ணனும் ஜல்யனும் குருக்கேத்திர பூமியில ஜெயபேர் அடிக்க சப்த பேர் கோபால கண்ணன் வருகிறவர்.